நான் நேற்றுக்கு சொன்னேன், எங்க ஊர் பையன் கேட்டான், ஒரு நாளும் மேடையில சொன்னது இல்லையே, இன்னைக்கு தானே சொன்னேன், ஏன் எப்படி சொல்லணும்னு தோணித்துன்னா தோணித்து சொன்னேன்னு. இங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் ஊர்ல ஆறாவயல்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு சண்முகநாதபுரம்னு பேரு. 96ல் நான் விஜய் டிவியில வந்த உடனே அந்த செட்டியார் ஒருத்தர் என்ன 9 நாள் ராமாயணம் வச்சுட்டார் நவராத்திரிக்கு. அந்த ஆறாவயல் ஊருக்கு போய் தங்கி என் ஆத்துக்காரி குழந்தை, என் பொண்ணுக்கு 4 வயசு, அங்கே ஒருத்தராத்துல சாப்பாடு போட்டா பிரமாதமா இது நவராத்திரி அலங்காரம் பண்ணி கோலாகலமா நடக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நின்று இப்படி இவ்வளவு பேரையும் தாண்டிக்கிண்டு ஒரு செட்டியார் ஆத்து பையன் ஆத்துக்காரியோட அப்பதான் கல்யாணம் ஆகிருக்கோ இன்னும் தெரியல, முதல் மாசம் நேர வந்தா அவ்வளவு பேரையும் தாண்டின்னு விழுந்து கும்பிட்டு அங்க சாமி கும்பிட்டான். எனக்கு கோவம் வந்துருத்து, இவ்வளவு பேரையும் தாண்டிட்டு வரையே நீ பள்ளிக்கூடத்துல படிக்கலையான்னு கேட்டேன். கோவிச்சுட்டேன். அவ பெரிய வசதி உள்ளவா, அந்த செட்டியாருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் பையனை கோவிச்சுன்னுட்டா, நீ எதுக்கு ராமாயணம் இப்படி நடத்துற, இந்த சாமி கோவிச்சுக்கலாமான்னு. இந்த செட்டியார் காரை போட்டுன்னு வந்துட்டார் என்னை பார்க்க. ஏன் சாமி நீ என்ன ராமாயணம் படிக்கிற, உன்னை ஒருத்தர் குறை சொல்ற போது எனக்கு வருத்தமா இருக்கு, நீ கொஞ்சம் கோவிச்சுக்காதே, யாரோ வந்துட்டு போறான்னார். செட்டியார்வாள், நீங்க நகரத்தாரா பிறந்து என்ன கண்டிக்கலாமா, நீங்க நான் இப்பவே கிளம்பி விடுறேன் அப்படின்னு. உடனே விழுந்து கும்பிட்டு அப்படி சொல்லக்கூடாது இருங்கோன்னர். நீங்க நம்பவே மாட்டேன், இந்த செட்டியார் காலையில வந்து என்ன இந்த மாதிரி அனுசரிச்சு போங்கன்னு சொன்னார். கவலையும் படாதீங்க, இனிமே ஒத்துரு வரமாட்டாங்க, ராமன் எதுவும் சோதிச்சுட்டான் என்னையும் உங்களையும், விட்டுடுங்கோன்னே. அன்னைக்கு ராத்திரி 8லேருந்து 10 உபன்யாசம். இவ்வளவுதான் உயரம், இவ்வளவு ஒசரம்தான், குட்டியா ஒரு ஆஞ்சநேயர். நீங்க சாயந்தரம் 6 எங்க போறதுன்னு தெரியாது, கண் தெரியாது, நீங்க நம்ப மாட்டேன். இவ்வளவுதான் உயரம் ஒரு ஆஞ்சநேயர் என் பக்கத்துல உட்காந்து 2 மணி நேரம் உபன்யாசம் கேட்டார். ஒரு குட்டி குரங்கு வந்து உட்காந்து அதுல வேடிக்கை, இந்த மாதிரி பழமெல்லாம் வச்சிருக்கோம், ஒரு பழத்தையும் தொடல. உபன்யாசம் 2 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நான் பழத்தை கொடுத்தேன், நைவேத்தியம் பண்ணோம், மாலையை போட்டோம், எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது போயிடுது. செட்டியார் விழுந்து கும்பிட்டார், சாமி ராமன் இருக்கா அனுமார் இருக்கா, நீ என்ன வேணாலும் மேடையில பேசி நான் அனுசரிச்சுக்கிறேன்னு. அங்கேருந்து இவங்ககிட்ட ராமன் பக்கத்திலே இருக்கான்னு. இந்த சோலையப்பன் உங்ககிட்ட சொன்னேனோ, இதுன்னு சொல்லியிருக்கேன்னு. ஆமா, ரொம்ப முக்கியமான வாழ்க்கை தான் சொல்லுவேன். அதனால இங்க ஆஞ்சநேயருக்கு ஏன் பலகை போடுறோம்னா, நீங்க சந்தேகமே பட வேண்டாம். விவேக சம்மர்தனி சபாலையும் அப்படியே போய் உள்ளுக்குள்ள வந்துட்டு போனார். இங்கேயும் அனுமார் வருவர். இப்ப வந்தாச்சு, ராமாயணம்னு போட்டாலே யாரு வர